ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கமகமன்னு ருசியான பூ போல் உதிரி உதிரியாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க இந்த ஃப்ளேவரை கொடுக்குறது. முக்கியமாக இந்த கரம் மசாலா இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முழு கொத்தமல்லி, அதுக்கப்புறமேட்டு ஜீரகம், மிளகு, அப்புறமேட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர மொகு, அதுக்கப்புறமேட்டு பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, ஜாதிக்காய், ஜாதி பத்ரி, அப்புறமேட்டு கொஞ்சம் முந்திரி, இது எல்லாத்துடைய அளவும் நான் சொல்லியிருக்கேன். அதை அப்படியே ப்ரொபோர்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொபோர்ஷன் ரொம்ப ரொம்ப மைல்டாக, அதே நேரத்தில் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னு சொல்ல போனால், இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு நம்ம சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் தக்காளி நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது. இன்றைக்கி நான் 2.5 டம்ளர் ரைஸ், அதாவது 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 20 பல்லு பூண்டு, ஒரு 4லேருந்து 5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகாய். இது சின்ன பச்சை மிளகாய் இருந்தாலும் நல்ல காரமான பச்சை மிளகாய். அதுக்கப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதில் பாதி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா இன்க்ரீடியன்ஸை மீடியம் ஃப்ளேமில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமேட்டு அதை நல்லா மையாக அரைச்சி ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மையாக அரைச்சி வைக்கிற கரம் மசாலா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பிரியாணிக்கும், அரைச்சி பண்ணுற எல்லா பிரியாணிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப மைல்டாக, அதே நேரத்தில் ரொம்ப கமகமன்னு சூப்பராக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ரெடி பண்ணுறதுனால. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கரம் மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான இன்னும் ஒரு முக்கியமான பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இன்னொரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் அரைக்க போகிறேன். வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நம்ம லேட்டாக சேர்த்தோம் அப்படின்னா அந்த வெங்காயத்தோட காட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் மசாலாவில். வெங்காயம் சேர்க்கும் போதே அது கூட சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரையும், துளி கொத்தமல்லி, 2 புதினா இலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளவுதான், நம்ம பிரியாணியோடைய பாதி ப்ரிப்பரேஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இதுக்கு நம்ம குக்கரோட பேஸ் நல்லா அகலமான பேன் இருக்கிறனால அது யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரெண்டும் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஒன் பை ஒன்னாக போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது பார்த்திங்க அப்படின்னா இதில் அந்த மசாலா இன்க்ரீடியன்ஸு, இஞ்சி, பூண்டு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு இதை நல்லா இதில் சேர்த்து நல்லா நம்ம வணக்கி எடுக்க போகிறோம். எது வரைக்கும் அப்படின்னா அந்த மசாலாலேருந்து எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு. இது கூட சேர்த்து நான் 1.25 டீஸ்பூன் உப்பும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சிக்கனுக்கும், 3/4 டீஸ்பூன் உப்பு இந்த இன்க்ரீடியன்ஸ், மசாலா இன்க்ரீடியன்ஸ்க்கும் நான் சேர்த்துருக்கேன். சிக்கன் பார்த்திங்கன்னா இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நான் ரைஸ் சேர்க்கறதுனால, 2.5 டம்ளர், அதனால் 1/2 கிலோ அளவுக்கு ரைஸ் சேர்க்கறதுனால சிக்கன் 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு தான் மொத்தமாக 1.25 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். மற்றபடி ரைஸுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது, பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த விழுது நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ மற்ற பிரியாணி மாதிரி இல்லை, இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிட்டோம் இல்லையா. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தக்காளி இல்லாததுனால தயிர் நம்ம கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். தயிரும் எலுமிச்சம்பழ சாரும் தான் இதுக்கு தேவையான புளிப்பை நமக்கு கொடுக்க போகுது. இப்போ தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு எப்பயுமே இந்த மாதிரி ரவுண்டு சர்க்குலர் மோஷனில் நம்ம நல்லா வேகமாக கிண்டி விட்டோம் அப்படின்னா அந்த தயிர் திரியாமல் சீக்கிரமாக நல்லா கரைஞ்சிடும். ஸோ இப்போ தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இதே மாதிரி ஒரு 2-3 கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது தாராளமானது.
நம்மளுடைய பிரியாணி கலர் சூப்பராக இப்பயே வந்துருச்சு. இதுதான் நம்மளுடைய பேஸ் மசாலா. நல்லா இது வந்து எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் நம்ம சிக்கனை போட்டு நம்ம குக் பண்ண வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் வந்து நான் எதுலேயுமே மேரினேட் பண்ணலை. ஜஸ்ட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு கழுவி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தது, அவ்வளவே தான். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் சிக்கனில் வந்து நம்ம தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா முன்னாடியே கழுவி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வாட்டர் கால்குலேஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக கரெக்டாக வந்துடும். நல்லா சிக்கன் வந்து இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கப் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மசாலா வந்து முறிஞ்சு போயிடும். அதனால நம்ம ஜஸ்ட்டு மூடி போட்டு தான் இதை வந்து குக் பண்ணுறோம். ப்ரெஷர் குக் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் திறந்து நல்லா எண்ணெய் கக்கிற அளவுக்கு இந்த சிக்கன் வந்து நல்ல ஒரு 3/4 வாசி நல்லா வேகணும். சிக்கன் 3/4 வாசி வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த சிக்கனுடைய கால்களை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா சதை பகுதி நல்லா வெந்துருச்சான்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நடுவில் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டு நல்லா வேக வச்சு கொடுத்துக்கலாம். சிக்கன் வந்து கண்டிப்பாக 3/4 வாசிக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம தண்ணி சேர்த்து ரைஸ் ஆட் பண்ணணுங்க. சிக்கன் நல்லா பதமாக குக் ஆனதுக்கப்புறமேட்டு காலில் இருந்து எப்படி அந்த சதை நல்லா கழண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி, அதாவது 500 கிராம் அரிசி சேர்க்கறதுனால நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மசாலா இப்பயே நல்லா கலராக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நம்மளோட சிக்கனும் நல்லா 3/4 வாசி பதத்துக்கு அருமையாக வெந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த சீரக சம்பா பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டம்ளர் அரிசி பண்ணுற வரைக்கும் தான் 1:2 வாட்டர். இப்போ நான் 2.5 டம்ளர் அரிசி பண்ணுறேன் இல்லையா, அதனால் 1:1.25 நமக்கு வந்து தண்ணி போதுமான அளவு. இப்போ 1:1.25 போட்டேன்னா எனக்கு 4.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவை. ஆனால் ஆல்ரெடி நம்மளுடைய கிரேவி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இருக்குதுன்னு நான் கணக்கு வச்சுட்டேன்னா கூட மிச்சம் 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் இந்த அரை லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஜூஸை அப்படியே பிழிஞ்சு இதில் நம்ம தண்ணி கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். பொதுவாகவே பிரியாணிக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அளவு வந்து பாஸ்மதிக்கு 1:1.5 சொல்கிறதும், சீரக சம்பாக்கு 1:2 சொல்கிறதும் 1 டம்ளரோ 2 டம்ளரோ பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம 2 டம்ளருக்கு மேலே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். நம்ம சிக்கனும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட், அதாவது 3/4 கிலோ அளவுக்கு நம்ம சிக்கன் சேர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளோட தண்ணி அளவு வந்து மாறும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த சீரக சம்பா ரைஸை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்மளோட ரைஸை வந்து நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். ரைஸை சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு, முக்கியமாக உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ உப்பும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனுக்கு, இன்க்ரீடியன்ஸுக்கு, அதுக்கப்புறம் ரைஸுக்குன்னு பதமாக போட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்ல ரைஸு ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. அளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கணும். இப்போது ஒரு ஃப்ளாட்டான தட்டு போட்டு மூடி அதில் ஹெவியான ஒரு தண்ணி பாத்திரம் வச்சுறேன். மேலே இருக்கிற தண்ணி பாத்திரம் வந்து சுடு தண்ணி கிடையாது, சாதாரண ஒரு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற பாத்திரம் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்முக்கு கொஞ்சம் அதிகமாக ஃப்ளேம் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேம் இல்லை, சிம்முக்கும் கொஞ்சம் அதிகமாக ஃப்ளேம் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணியிருக்கோம். இப்போ
நம்ம சிம் பண்ணிவிட்டு நம்ம ரைஸை நல்ல மசாலா இன்க்ரீடியன்ஸோட ஒரு தடவை நல்லா கிளறி விட போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறமேட்டு நம்ம தம் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்ல ரைஸை வந்து நம்ம ஃபுல்லாக நல்ல மசாலாவோட கிளறி விட்டதுக்கப்புறமேட்டு தம் போடும்போது ரைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கரெக்டாக நம்ம தம் போடணும். இந்த ஸ்டேஜ் வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி போட்டு நார்மலாக நம்ம சிம்முக்கு கொஞ்சம் அதிக ஃப்ளேமில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு கூட நீங்கள் தம் போடுங்க. ஏன்னா தம் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸு, தண்ணி, மசாலா எல்லாம் ஈக்குவலாக ஓரளவுக்கு நல்லா பெரட்டின மாதிரி இருக்கணும். அப்போ தான் தம் போட்டு நம்ம எடுக்கும்போது உதிரி உதிரியாக வரும். தம் போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் சிம்மில் தம் வச்சாலும் இந்த மாதிரி கீழே ஒரு தோசைக்கல், எதர் நான்ஸ்டிக் இல்லை கல்லாகவே இருக்கட்டும், ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி குக்கரை வச்சு ஒரு ஃப்ளாட்டான மூடி போட்டு அதுக்கு மேலே நம்ம அதே மாதிரி அந்த தண்ணி பாத்திரத்தை வச்சு தம் போட்டோம் அப்படின்னா நம்ம தம் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கும். இப்போ ஒரு 25 நிமிஷம் ஆச்சு. நான் தம்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். பொதுவாகவே ஜீரக சம்பா பிரியாணி அப்படின்னா கொஞ்சம் ஒட்டியாக இருக்கும், கட்டி மாதிரி பிடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம தண்ணி அளவு வந்து நம்ம கரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரியாணி வந்து சூப்பராக உதிரி உதிரியாக கண்டிப்பாக எடுக்கலாம். மற்ற எல்லா வெரைட்டியை விட இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட், அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. இது வந்து ஜீரக சம்பாவில் செஞ்சு சாப்பிடும்போது தான் ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.